வீட்டில் உள்ள பொருட்களை வச்சவே சுவையாக மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பேனில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா இடத்துலையும் உப்பு, மிளகாப்பொடி எல்லாமே படுற மாதிரி நல்லா கையால் நல்லா பெசரி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெசரி விடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்துக்கு, முறுக்கு புழியும் போது எப்படி இருக்கும் மாவு, அந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அது பிணையும் போதே கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா திட்டாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு மாவு பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த அச்சில் புளியலாம். நீங்கள் இடியப்ப அச்சு கூட வச்சுக்கலாம், அந்த அச்சு இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வட்டமாக புளிஞ்சிக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரவும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் அந்த சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 சைடும் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூந்தி செஞ்சிடலாம். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலே எப்படி நம்ம மிக்சருக்கு பிணைஞ்சோமோ அதே மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொடன்னு இருக்க மாதிரி இருக்கணும். நல்லா கெட்டியாக பிணையாமல் கொடன்னு இருக்க மாதிரி இருந்தால் நம்ம பூந்தி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அரைக்கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்ன சின்ன பால்ஸாக வர்ற மாதிரி நல்லா சுற்றி விட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கும். பூந்தி நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மிக்சர் பதத்தை மாதிரி தெரியும். ஸோ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த மாதிரி வரவும் அதை எடுத்து ஆரம்பிச்சிடலாம். பூந்தியும் ஓமப்படியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேவை இருந்துச்சு அப்படின்னா நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அவல் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அவலை நல்லா அதே எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா போட்டிங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் அரைச்சி நம்ம அள்ளிடலாம். இப்போ இந்த பூந்தியில் மிளகாப்பொடி ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மிளகாப்பொடியும் 1 டீஸ்பூன் உப்பும் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கடைசியாக கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஓமப்பொடியை நல்லா இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கொட்டிட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நம்மளோட சுவையான மிக்சர் வீட்டிலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெலிஷியஸாக இருக்குது. பார்க்கவே டீயோட வச்சு சூப்பராக டேஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.